அம்பானி வீடு ஆகாச கூடு என்று சொல்லும் அளவுக்கு மும்பையில் 27 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிட அரண்மனையான ஆன்டிலியா உலகளவில் விலை உயர்ந்த வீடுகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, அவரது மனைவியும் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் தலைவருமான நீட்டா அம்பானி மற்றும் மகன்கள் ஆகாஷ் அம்பானி, ஆனந்த் அம்பானி, மகள் ஈஷா அம்பானி ஆகியோர் இந்த வீட்டில் வசித்து வருகிறார்கள். பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு பிறகு இரண்டாவது மிக விலை உயர்ந்த இல்லமாக திகழும் இந்த வீட்டின் மதிப்பு 15,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. விரைவான பயணத்திற்கு ஏற்ப ஹெலிபேடுகள், 168 கார்களை நிறுத்துவதற்கான பலமாடி வாகன நிறுத்துமிடம், ஆடம்பரமான ஸ்பா, வெப்பநிலை கட்டுப்படுத்தப்பட்ட நீச்சல் குளம், பிரம்மாண்டமான கோவில் இடம், அதிவேக லிப்ட், தியேட்டர், ஜிம், ஏர் கண்டிஷனிங் அறைகள் என 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அரண்மனையின் கரண்ட் பில் கட்டணம் வெளியாகி பலரையும் ஷாக் அடைய வைத்தது. அதாவது ஒரு மாதத்தில் இந்த வீடு சுமார் 6,37,240 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தி உள்ளது தெரிய வந்தது. இதனால் கரண்ட் பில் மட்டுமே 70,69,488 ரூபாய் கட்டப்பட்டிருக்கிறது என கூறப்பட்டது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள் நிறைந்த அரண்மனைக்கு மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவால் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி தென் மும்பையில் வசித்து வரும் பல அடுக்கு சொகுசு மாளிகையான ஆன்டிலியா வீடு இருக்கும் நிலம் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது எனவும் கூறப்படுகிறது. அம்பானியின் வீடு இருக்கும் நிலம் முன்பு கரீம்பாய் இப்ராஹிம் என்பவருக்கு சொந்தமானதாக இருந்துள்ளது. கரீம்பாய் இப்ராஹிம் என்பவர் தனது நிலத்தை வக்ஃப் வாரியத்திடம் தானமாக கொடுத்துள்ளார். அப்போது ஆன்மீக கல்வி மற்றும் ஆதரவற்றோர் இல்லம் கட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 4.5 லட்சம் சதுரடி அளவு கொண்ட நிலத்தை தான் முகேஷ் அம்பானி 2002ஆம் ஆண்டு 21 கோடி ரூபாய்க்கு வக்ஃப் வாரியத்திடம் இருந்து வாங்கி தனது கனவு இல்லத்தை கட்டியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அறிக்கையில் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான நிலங்களை தனிப்பட்ட தேவைகளுக்காக விற்பனை செய்ய முடியாது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதுதான் முகேஷ் அம்பானியின் கனவு இல்லத்திற்கு சிக்கலாகி இருக்கிறது. அந்த நிலத்தை அம்பானியிடம் கொடுத்த போது வக்ஃப் வாரியத்தில் உள்ள 2/3 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்த பிறகுதான் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த நிலத்தை விற்பனை செய்வது தொடர்பாக முடிவு எடுக்க வக்ஃப் வாரியத்தின் கூட்டம் எதுவும் கூட்டப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலத்தை முகேஷ் அம்பானிக்கு விற்பனை செய்ய மும்பை சேரிட்டி கமிஷனர் ஒப்புதல் வழங்கி இருந்த நிலையில் அந்த ஒப்புதலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு பல ஆண்டுகளாக சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. அம்பானியின் ஆன்டிலியா அரண்மனை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறது.